1 ராஜாக்கள் 18:37. கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்ன. ஹல்லேலூயா. அதனால இந்த வார்த்தை ஆண்டவர் நினைவிலே கொண்டு வந்தார். இப்போ எலியா எந்த ஒரு நிலையில, ஒரு நிர்பந்தமான நிலையில இருக்கிறாரா, கண்டிப்பா கர்த்தரிடத்திலிருந்து பதில் வந்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தமான நிலையில இருக்கிறார். இப்போ எலியாவுடைய நிலையை பத்தி சொல்லணும்னா, இந்த ஜெபம் மட்டும் கேட்கப்படலன்னு வைக்கல, எலியாவை கொண்டுருவாங்க. இதுதான் எலியாவின் நிலை. இந்த ஜெபம் கேட்கப்பட்டதுனால யார் பண்ணாங்க தெரியுமா? பாகால் தீர்க்கதரிசிகள். இப்ப எலியா எந்த ஒரு நிலையில இருக்கிறானா, இந்த ஜெபம் கேட்கப்படலைன்னா எலியா அவுட். தாவீது சொல்லுவார், நான் இனி இராமற் போக முன்னே தேர்தல் அடையும்படி எனக்கு பொறுமையாகிடும். இன்னைக்கு செய்தி எல்லாருக்குமா கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா சில உள்ளங்கள் உண்டு. இப்போ எனக்கு பதில் மட்டும் வரல, என்னுடைய ஜபத்துக்கு பதில் வரலன்னா இனி இந்த எலியா இருக்க மாட்டான். இல்ல, அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற உள்ளங்களோடு கர்த்தர் இந்த நாளிலே பேச விரும்புகிறார். சில ஜபத்துக்கு நம்ம பதில் வரலன்னா நம்ம பாட்டுக்கு அடுத்த காரியத்தை பார்ப்போம். ஆனா இப்படி சில ஸ்திரீகள் பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது கூடியிருந்து ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்துக்கு பதில் வரலன்னா யார் இல்ல தெரியுமா? பேதுரு இல்ல. நான் தாகத்தில் சாக வேண்டுமா என்று சிம்சோன் ஒரு பள்ளத்தாக்கில் இருந்து கேட்கும்போது கர்த்தர் பள்ளத்தாக்கை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். அந்த ஜெபத்துக்கு பதில் வரலன்னா யார் இல்ல தெரியுமா? சிம்சோன் இல்ல. யாக்கோபு கரையில் இருந்து கண்ணீரோடு அழுது கெஞ்சினாரே யாக்கோபு, அந்த கண்ணீருக்கு மட்டும் பதில் வரலன்னா யார் இல்ல தெரியுமா? யாக்கோபு இல்ல. ஹல்லேலூயா. சில ஜெபத்துக்கு பதில் தாமதமாய் வருகிறது உண்மைதான். ஆனா சில சிச்சுவேஷன் வரும் பாருங்க, அந்த இடத்துல மட்டும் அந்த ஜெபத்துக்கான பதில் வரல, கொஞ்சம் தாமதித்திருந்தால் கூட இல்ல. எலியாவை எப்படி சாரிபாத்தின் ஊர்ல சாரிபாத் விதவினிடத்தில் சரியான நேரத்தில் அனுப்பினாரோ, கொஞ்சம் தாமதித்திருந்தா கூட அவளையும் அவள் மகனையும் எலியா உயிரோடு பார்த்திருக்க மாட்டான். எப்படி அங்கு எலியாவை சரியான நேரத்தில் கர்த்தர் சாரிபாத்தின் விதவினிடத்தில் அனுப்பினாரோ, அதே போல இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாளில் தருகிற வார்த்தை இதுதான். சரியான நேரத்திலே கர்த்தர் தம்முடைய பதிலை அனுப்புவார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக.